உங்கள் பேர் சொல்லுங்கள். தஞ்சாவூர் மாவட்டம். என் பேர் இந்திரா. எங்கள் பாட்டி சொன்ன கதையை நான் சொல்ல போகிறேன். அதை இப்போ நீங்கள் கேளுங்க. சொல்லுங்கள், என்ன கதைன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. ஒரு 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 அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க 2 பிள்ளைங்க இருக்கல, ஒரு பையன் நொண்டி, ஒரு பொண்ணு சின்ன குழந்த. அவங்க எப்போ பார்த்தாலும் விறகு வெட்டி தான் இந்த பிள்ளைங்கள வளர்க்குவாங்க. அப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த பிள்ளைங்க எம்மா எனக்கு போவே இல்லை, எனக்கு கொஞ்சம் அரிசி வறுத்து கொடுத்துருக்கோம்மா, நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த புள்ள சொல்லவும், இவங்க ஒரு படி அரிசியை போட்டு வறுத்து, நீ பிள்ளைய பார்த்துக்கம்மா, நான் விறகு வெட்ட போம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு இந்த நொண்டி பையன் நொண்டி சொல்லவும் உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இந்த அம்மா ஒரு படி அரிசியை போட்டு வறுத்து பிள்ளைய உஷாராக பார்த்துக்கன்னு இவங்க விறகு வெட்ட போயிட்டாங்க. அங்கே விறகு வெட்டிட்டு வரையில் பொரியரிசி தின்னுக்கிட்டு இருக்கையில் இந்த எலி பூரா கிச்சு மிச்சுன்னு மோட்டு வலையில் சத்தம் போட்டிருக்கு. ஆகா, நம்ம திங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்மளை நையாண்டி பண்ணுதுன்ட்டு ஊட்ட கொளுத்து விட்டுட்டான். ஊட்ட கொளுத்துன கையோட, ஐயோ உங்கள் வீடு பிடிச்சிக்கிட்டு வேகுது, நீங்கள் என்ன அங்கே விறகு வெட்டிட்டு கிடக்குறீங்கன்ட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லி அவங்க ஆற்றுலேருந்து ஒடியாந்தாக்க, ஐயோ பயல எங்கடா புள்ள, நான் புள்ள எங்கன்னு கேட்கல, பாப்பா தூங்குதுமா, நம்ம அப்புறமேட்டு தூக்கிக்கலாம் அப்படின்னு இவன் நொண்டி பையன் பார்த்தோம்னா புள்ள எல்லாம் வெந்து போயிடுச்சு. உடனே இவனை என்ன செஞ்சிட்டாங்க, ஆடு ஓட்டிட்டு போய் மேய்க்க போடா, இன்னிமேல் பட்டும் நீ ஒன்று வீட்டில் வச்சுருக்க கூடாதுன்னு வீட்டில் 10 ஆடு இருந்துச்சு பாரு. அந்த 10 ஆட்டையும் ஓட்டிக்கிட்டு மேய்க்க போன இடத்துல 10 ஆடு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துருக்குது. மேய்ஞ்சிட்டு இருக்கல ஒரு ஆடு மேலே நிமிந்து பார்த்து தின்னுக்கிட்டு இருக்கையில், ஆகா ஒரு ஆடு தான் கீழே குமிஞ்சு தின்னுக்கிட்டு இருக்குது, மீதி 9 ஆடு நம்மளை பார்க்குதுன்னு நம்மளை நையாண்டி தானே பண்ணுறாங்கன்ட்டு ஆட்டை பூரா வெட்டி ஆற்றுல விட்டுக்கிட்டு ஒரு ஆட்டை இழுத்துட்டு வரான் வீட்டுக்கு. அந்த ஒரு ஆட்டை இழுத்துட்டு வரையில் அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, விறகு வெட்டிட்டு வந்து எங்கடா ஆடெல்லாம் எங்கடான்னு கேட்டாக்கா, ஆடெல்லாம் எல்லாம் என்னை நையாண்டி பண்ணிச்சு, எல்லாம் வெட்டி ஆற்றுல விட்டுட்டேன், ஒரு ஆட்டை தான்மா இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் பாயில இனிமேல் பட்டு உன்னை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு கையும் காலும் பிடிச்சி கட்டி ஆற்றுல தூக்கி போட்டாங்க. ஆற்றுல போவையில் ஒரு ஆள் சோறுத்துனா 8 ஆள் வேலை செய்வேன், ஒரு ஆள் சோறுத்துனா 8 ஆள் வேலை செய்வேன்ட்டு ஆற்றுல போவையில் ஒரு ஆற்று ஓரத்தில் பழம் பழுத்து 5 ஏக்கர் பழம் பழுத்து வெட்ட ஆள் இல்லாமல் அவன் ஆற்றுக்கரையில் உட்காந்துருக்கையில், ஆகா ஒரு ஆள் சோறுத்துனா 8 ஆள் வேலை பார்ப்பான்னு அவனை மல்லு கட்டி இழுத்துட்டு வந்து உட்காரச்சு, எப்பா நீ என்ன வேலை பார்ப்பேன்னு, நான் எல்லா வேலையும் பார்ப்பேங்க, இது மாதிரி பழம் பழுத்துருக்கு, எல்லாம் வெட்ட ஆள் இல்லாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் இந்த கொள்ளைக்காரங்க அப்போ இந்த கொள்ளைக்காரங்க இல்லை, உங்கள் பேர் என்னான்னு அந்த கொள்ளைக்காரன் கேட்டானா. தோல் இருக்க சொல்ல முடியுன்ட்டு இவன் இந்த நொண்டி பையன் சொல்லியிருந்திருக்கான். அப்போ நொண்டி பையன் இல்லை, இவன் கொள்ளைக்காரன் போய் ஒரு ஆள் சோறுத்துனா 8 ஆள் வேலை செய்வான்ட்டு அதை சம்மடி இதை சம்மன்னு போட்டு நெருதடி பண்ணுறான் பொண்டாட்டியை. அந்த சோறெல்லாம் ஆக்கி கொண்டுட்டு வரங்காட்டியும் இந்த 5 ஏக்கர் வாழைப்பழத்தையும் தின்னுக்கிட்டு மண்ணை பூசிக்கிட்டு இவன் உட்காந்துருக்கான் நொண்டி பையன். அப்போ நொண்டி பையன் உட்காந்துருக்கையில் இவன் சோறெல்லாம் ஆக்கிட்டு பொண்டாட்டி இழுத்துட்டு கொள்ளைக்காரன் வரையில், எங்கடா மரம்லாம் வெட்டாமல் ஏன்டா வாழைப்பழத்தை சேர அப்பயே வச்சுருக்கேன்னு கேட்கையில், நான் தான் ஏற்கனவே சொன்னேனே தோல் இருக்க சொல்ல முடியுன்னு, நீங்கள் அதை கேட்கல அப்படின்னு இவன் சொல்லிட்டான். இவன் சொன்ன கையோட இனிமேல் பட்டு இவனை வச்சுருக்கக்கூடாதுன்ட்டு வெட்டி அவனுக்கு கைகள்லாம் பிடிச்சி கட்டி ஆற்றுல போட்டுட்டாங்க. ஆற்றுல போவே இல்லை. அப்புறம் ஒரு ஆள் சோறுத்துனா 8 ஆள் வேலை செய்வேன், ஒரு ஆள் சோறுத்துனா 8 ஆள் வேலை செய்வேன்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு போவே இல்லை. 10 ஏக்கர் போர் அங்கே போரடிக்க ஆள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு அவன் ஆற்றுக்கரையில் உட்காந்துருக்கான். அப்போ உட்காந்துருக்கையில் இவன் மல்லு கட்டிட்டு போய் இழுத்துட்டு போய்
ஐயா நீங்கள் என்ன வேலை செய்வாரா தம்பி அப்படின்னு கேட்கல, நீங்கள் என்ன வேலைனாலும் நான் செய்வேங்க அப்படின்னு இவன் நொண்டி பையன் சொல்லிட்டான். நொண்டி பையன் சொல்ல இல்லை, மறுபடியும் என்ன தான் கை காலெல்லாம் பிடிச்சி கட்டி இழுத்துக்கிட்டு போய், அப்பா 10 ஏக்கர் வைக்க போரடிக்க ஆள் இல்லை, எங்களுக்கு படாதாவது நான் பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவன் பிடிச்சி இழுத்துட்டு போய் வச்சோம்னாக்கா, இவன் உன் பேர் என்னங்கல்ல போரை சுற்றி பொறிக்கணும்னு இவன் நொண்டி பையன் சொல்லிட்டான். இவன் போய் அவங்க பொண்டாட்டிக்காரன்ட்ட போய் ஒரு ஆள் சோறுனா 8 ஆள் வேலை செய்வேன்னு சொல்கிறாங்க, வா நீ சோறாக்கு குழம்பு வைக்கி பொரியல் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவன் நெருதலி பண்ணவும் இவன் 10 ஏக்கர் போரை கொளுத்தி விட்டுவிட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கிறான். இவன் அங்கே வந்து ஐயோ உங்கள் 10 ஏக்கர் வைக்க எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்ல, அவங்க புரிஞ்சவங்க அழுதுகிட்டு முடியாத இல்லை, அடா பாய் பால நீ போராடி பண்ணி தானே உனக்கு இழுத்துட்டு வந்தேன், நீ என்ன அப்படி கொளுத்து விட்டுட்ட அப்படின்னு அவங்க சொல்லல தான். அப்போ தான் இந்த நொண்டி பையன் சொல்கிறான், நானும் போரை சுற்றி பொறிக்குன்னு சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவன் நொண்டி பையன் சொல்லிட்டான். உடனே இவனை கை காலெலாம் பிடிச்சி கட்டி ஆற்றுல தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டையில் அப்போ வண்ணான் துணி துவைச்சிக்கிட்டு அங்கே துவைக்க ஆள் இல்லாமல் உக்காந்துருக்கான். வண்ணா உட்காந்துருக்கல, வண்ணானுக்கு 2 பொண்டாட்டி. அவனை கை காலெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவனை வந்து இழுத்துட்டு வந்து விட்டோம்னா வந்து துணி துவைக்கிறான். செவிட்டு காது கேட்காத பொண்டாட்டியை விட்டு காது கேட்குற பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அங்கே போய் சமையல்லாம் கொள்ளணும்ன்ட்டு ரொம்ப அங்கே நெருதட்டி பண்ணிக்கிட்டு கிடக்கிறான். நொண்டி பையன் துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் காய போட்டு நல்ல ஒரு காற்று வந்துச்சு. அந்த காற்றுல ஒரு மெலிசான துணியை காற்றுல விட்டான் பாரு. விட்ட செகண்டுக்கு அந்த போயிடுச்சு, ரொம்ப தூரம் போயிடுச்சு அந்த துணி. அப்போ இந்த செவிட்டு உங்கள் துணி அங்கே போயிடுச்சு, நீ போய் எடுத்துருவான்னு சொல்ல இல்லை, அந்த வண்ணான் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லவும் இந்த காது கேட்காத பொண்டாட்டி இந்த துணியை எடுத்துக்கிட்டு ஓடுது எடுக்கிறதுக்கு. அப்போ இந்த நொண்டி பையன் இந்த துணியெல்லாம் அள்ளி மூட்டையாக கட்டி இவன் தூக்கிக்கிட்டு வந்துட்டான். இவன் தூக்கிட்டு வந்திருக்கையில் இவன் வண்ணன் இந்த இன்னொரு பொண்டாட்டி போட்டு அடிக்கிறாங்க. எங்கடி துணியெல்லாம், எங்கே அந்த நொண்டி பையன் எங்கே அப்படின்னு கேட்கையில் வாங்கன்ட்டுங்கன்னா அது ஒன்றுமே புரியல. இந்த துணியை கொண்டுட்டு போய் ஒரு மொட்டை மரத்தில் போய் கட்டி எல்லாம் தொங்க விட்ருக்கான், ராஜா துணிங்களாவே. அப்போ கட்டி தொங்க விட்டுருக்கையில் ஒரு ராஜா குதிரையோடு தம்பி இந்த துணி காய்க்கிற மரமா அப்படின்னு அந்த ராஜா கேட்க, ஆமாங்க இது துணி காய்க்கிற மரம் தான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கையில் இந்த மரத்தை என்கிட்ட கொடுப்பான், நாங்கள் இந்த துணியெல்லாம் நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த ராஜாட்ட இந்த நொண்டி பையன் நொண்டி ராஜா கேட்கல சொல்கிறான். அப்போ ராஜா சொல்கிறாரு, எப்பா நீ மரத்தோட உடுப்பா அப்படின்னு இந்த நொண்டி பையில கேட்குறேன். அதுக்கு நொண்டி சொல்கிறான், நீ இந்த குதிரையோட நீ இந்த துணியை துணியை நான் காய்ச்ச துணியை அறுத்துக்குவேன், நீ இந்த குதிரையை என்கிட்ட கொடுத்துடணும், நீ காலையில் தண்ணியில் நீ ஊற்றுனீனாக்கா அதாவே துளுத்து வந்துடும், அப்போ வெறும் துணியாகவே காய்ச்சிரும் அப்படின்ட்டு இந்த ராஜாட்ட சொல்லிட்டான் அந்த நொண்டி பையன். உடனே இந்த துணியெல்லாம் அள்ளி மூட்டையாக கட்டிக்கிட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு வேகன்னு போகிறான். வேகன்னு போவையில் அப்போ இந்த ஆற்றுல தண்ணி நிறையா வந்துருச்சு. நிறையா வரையில் இங்கிட்டு உள்ளவங்க அங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு உள்ளவங்க இங்கிட்டு வர முடியாது.
அப்படின்னு அப்படி இருக்கிற இடத்துல ஆற்றுல தண்ணி பெருகி போயிடுச்சு. அப்போ பெருகி போகையில் இந்த கரையில் இருக்கவங்க அங்கிட்டு போகணும், அந்த கரையில் இருக்கவங்க இங்கிட்டு வரணும். அப்போ அவருக்கு வந்து 2 பொண்டாட்டியாக இருக்கையில், எப்பா ராஜாவே எங்களை அந்த கரையில் போய் விட்டுருங்க, எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த நொண்டியை வந்து அவங்க போகிறவங்க சொல்ல, இந்த கரையில் போய் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லையில், உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டிருந்துருக்கான். என் பேர் வந்து பொண்டாட்டிக்காரங்க அப்படின்னு இந்த நொண்டி பையன் சொல்லியிருக்கான். இவன் இந்த துணியை ஏற்றிக்கிட்டு இந்த மூட்டையும் அந்த பொண்ணையும் ஏற்றிக்கிட்டு அந்த கரை வரந்தனி செவுனின்னு இருந்திருக்காங்க. இந்த கரை தாண்டின கையோட குதிரையோட பொண்டாட்டியோட அடித்து கிளம்பி போயிட்டான். அடித்து கிளம்பி போகையில் இவங்க 2 பேரும் உருண்டுக்கிட்டு அழுகுறாங்க. அப்போ உன் பேர் என்னன்னு கேட்கல, பொண்டாட்டிக்காரன்னு சொல்லிட்டு இவன் ஏற்றிட்டு போயிட்டான் நொண்டி பையன். யாயா கத்திட்டு இருக்கிறீங்க என்னன்னு கேட்க, பொண்டாட்டிக்காரன் பொண்டாட்டியை கூட்டி போகிறான், ஏன்னா பொண்டாட்டிக்காரன் பொண்டாட்டியை கூட்டி போகிறான், உனக்கு இதில் பேச்சு இருக்கா, உனக்கு அழுவ இருக்கா, போய் அங்கிட்ட அவன் பொண்டாட்டிக்காரன் பொண்டாட்டியை கூட்டி போயிட்டான் அப்படின்னு சொல்ல இல்லை. அப்பா என்ன செஞ்சிட்டாங்க, ஐயோ உன் மகன் ஒரு பொண்டாட்டியோட கூட்டிகிட்டு வரான்னு ஊரே ரொம்ப கொந்தல் பார்க்குது. யார் தாலியாக அறுத்தானோ, யாருக்கு என்ன பண்ணானோ, யார் பெற்ற பிள்ளையோ எவரு பெற்ற பிள்ளையோ இப்படி கூட்டிக்கிட்டு வந்துட்டானுன்ட்டு வந்தோம்னாக்கா அந்த பொண்ணு வந்து மாமியார் காலில் உளுந்து கும்பிடையில், அப்போ இன்னமே நீங்கள் தான் என்னை காவந்து பண்ணிக்கணும், இன்னமும் உங்கள் மருமக தான், இன்னமும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், உங்களுக்கு நல்லா நான் சாப்பாடெல்லாம் சமைச்சு போடுறேன், உங்களுக்கு திணித்து வச்சு போடுறேன், உங்களுக்கு எந்த குறவும் இல்லாமல் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேருக்கு காலையில் விழுந்து கும்பிட்ட கையோட, என் பொண்டாட்டி தான் காலையில் விழுந்து கும்பிட்டால, என் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்குவான், நம்மளாம் வேலையெல்லாம் நான் குறும்பெல்லாம் செய்ய மாட்டோமா, நானும் தெரிஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அதோட முடிஞ்சிருச்சு. வணக்கம். நல்லா இருக்கா போகாதா?